அன்புக்குரியவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். பழைய ஏற்பாட்டுக்கு மோசே அப்படின்னு சொன்னா, புதிய ஏற்பாட்டுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் என்றுதான் சொல்ல வேண்டும். ஏன்னா பழைய ஏற்பாட்டினுடைய எழுத்தாளர்களை எப்படி மோசே மிக முக்கியமானவரோ, அதே போல புதிய ஏற்பாட்டின் எழுத்தாளர்கள் மிக முக்கியமானவர் அப்போஸ்தலனாகிய பவுல். ஆனா பிரச்சனை என்ன அப்படின்னா, அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதின, பேசின, உபதேசித்த அத்தனை காரியங்களையும் நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா, தியானிச்சு பார்த்தீங்கன்னா, சிலவற்றை செய்யலாமா செய்யக்கூடாதா அப்படிங்கிற சந்தேகம் நமக்கு வந்துடும். ஏன்னு கேட்டீங்கன்னா, அப்போஸ்தலனாகிய பவுல் சில இடங்கள்ல சரி என்று சொல்லுகிறத சில இடங்கள்ல தவறு என்று சொல்லி இருப்பார். சில இடங்களில் செய்யலாம் என்பதை சில இடங்களில் செய்யக்கூடாது என்று சொல்லி இருப்பார். அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள் புஸ்தகத்துல பவுலுடைய வாழ்க்கையை நம்ம கவனிச்சு பார்த்தோம்னா, என்னடா இப்படி எல்லாம் செஞ்சிருக்கிறாரான்னு யோசிக்கிற அளவுக்கு அவருடைய நடவடிக்கைகள் இருந்திருக்கிறத நம்ம பார்க்க முடியும். கூட்டி கழிச்சு பார்த்தோம்னா, எப்பா பவுல் எவ்வளவு பயங்கரமான ஆளு அப்படின்னு கேட்கிற அளவுக்கு அந்த விஷயங்கள் இருக்கும். இந்த வீடியோ பதிவுல அப்படிப்பட்ட சில விஷயங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள் புஸ்தகத்திலையும் அப்போஸ்தலன் பவுலுடைய நிருபங்களையும் சொல்லப்பட்டிருக்கிற உபதேசங்கள்ல நம்ம சந்தேகம் இல்லாம சரியாக இருக்கணும் அப்படின்னா இந்த விஷயங்களை நிதானிச்சு பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கு. ஆகவே அந்த காரியங்கள்ல குழப்பம் இல்லாம தெளிவடையும்படி இந்த பதிவை முழுமையாக பார்க்கும்படி அன்போடு கூட வேண்டிக் கொள்கிறேன். அப்போஸ்தலர் 25:11 நான் ராயனுக்கு அபயமிடுகிறேன் அப்படிங்கிறாரு அப்போஸ்தலன் பவுல். நீங்களும் நானும் பவுல போல ஒரு ஊழிய நிலைமையில இருந்தோம்னா நம்ம என்ன தெரியுமா சொல்லி இருந்திருப்போம்? கவர்மெண்டாவது ஒன்னாவது நான் கடவுளை மட்டும்தான் அங்க கூப்பிடுவேன் அப்படின்னு நம்ம சொல்லி இருந்திருப்போம். ஆனால் பவுலை கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. அவர் வியாதியஸ்தர்களுக்கு சுகம் கொடுக்கிறவர், மரித்து போனவர்களையும் உயிரோடு கூட எழுப்புகிறவர். இங்க கடவுளை நோக்கி கூப்பிடாம ஒரு பிரச்சனையின் நடுவுல ராயனை நோக்கி கூப்பிடுறாரு. அது தவறா சரியா? இப்ப பவுல் இருக்கிற பிரச்சனையில அன்றைய ஆளுநரான பெஸ்து என்கிறவன் தன் சகாக்களோடு கூட சேர்ந்து பவுலை கொல்ல முயற்சி செய்கிறத பவுல் அறிந்து கொள்கிறார். இப்ப அந்த பெஸ்துவினுடைய உயர் அதிகாரியாக இருக்கிற ரோம சக்கரவர்த்தி ராயனிடம் அபயமிடுவதன் மூலமாக இந்த சின்ன பிரச்சனைக்கு இப்பொழுது தப்பிக்கிறார். அந்த சமயத்துல ராயனுக்கு அபயமிட்ட காரியம் பவுலுக்கு பாதுகாப்பு கொடுத்தது மட்டும் இல்ல, ரோமுக்கு போயிட்டு அங்கேயும் சுவிசேஷம் அறிவிக்க வழிவகைகளை ஏற்படுத்தி கொடுத்துச்சு. அப்படின்னா பவுல் கர்த்தரை நோக்கி கூப்பிடாம ராயனுக்கு அபயமிட்டது சரியா தவறா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நிதானிச்சு பாருங்க. விருத்த சேதனம் செய்வதை பற்றி பவுல் என்ன சொல்லியிருக்கிறார் தெரியுமா? அதுலயும் ரெண்டு விதமான காரியத்தை பவுலிடம் நம்ம பார்க்க முடியும். யூத சட்டதிட்டங்களின்படி இந்த விருத்த சேதனம் ரொம்ப முக்கியம். ஆனா இந்த விஷயத்தை பவுல் கையாண்ட விதம் சூழ்நிலைகளுக்கு தக்கவாறு மாறுபட்டது. அப்போஸ்தலர் 16:3 எடுத்து வாசிச்சு பாருங்க. தீமோத்தேயுவுக்கு பவுல் விருத்த சேதனம் செய்ய வைக்கிறாரு. தீமோத்தேயுடைய தந்தை ஒரு கிரேக்கர், அவருடைய தாய் ஒரு யூத பெண்மணி. அப்ப தீமோத்தேயு யூதர்கள் மத்தியில ஊழியம் செய்யும் போது எந்த விதமான தடையும் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தீமோத்தேயுவுக்கு விருத்த சேதனம் செய்ய வைக்கிறாரு. ஆனா கலாத்தியர் 2:3 வாசிச்சு பாருங்க. அவர் தீத்துவுக்கு விருத்த சேதனம் செய்ய கட்டாயப்படுத்தவே இல்லை. ஏன்னா தீத்து புறஜாதிகள் மத்தியில ஊழியம் செஞ்சிட்டு இருக்கிறாரு. அங்கே தீத்துவுக்கு விருத்த சேதனம் அவசியம் இல்லை என்று பவுல் கருதுகிறார். ஆனா 1 கொரிந்தியர் 7:19 பவுல் என்ன சொல்லியிருக்கிறார் பாருங்க. விருத்த சேதனமும் ஒன்றுமில்லை, விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுமில்லை, தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறதே காரியம் அப்படின்ட்டு விருத்த சேதனம் இருதயத்தில் செய்யப்பட வேண்டும் என்பதில் தெளிவா இருக்கிறார். அந்நிய பாஷை பேசுவதை பற்றி பவுலுடைய போதனைகள் என்ன தெரியுமா? அப்போஸ்தலனாகிய பவுல் அந்நிய பாஷையில் பேசுவதை பற்றி அங்கீகரித்தாலும் சபையில் அது எப்படி பயன்படுத்த வேண்டும் என்கிற ஒழுங்குமுறையை கடைபிடிப்பதில் ரொம்ப கண்டிப்பா இருந்தார். பிறருக்கு புரியாத மொழியில் பேசுவதை விட தீர்க்க தரிசனம் உரைப்பது, அதாவது கர்த்தருடைய வசனங்களை சொல்லுவது நல்லது என்று போதித்தார். சபையில் ஒருவர் அந்நிய பாஷை பேசும் பொழுது அதை வியாக்கியானம் செய்கிற நபரும் இருக்க வேண்டும் என்று கண்டிப்போடு போதித்தார். 1 கொரிந்தியர் 14:19 பாருங்க. அப்படி இருந்தும் நான் சபையில அந்நிய பாஷையில் 10,000 வார்த்தைகளை, அதாவது 10,000 வார்த்தைகளை பேசுகிறதிலும் மற்றவர்களை உணர்த்தும்படி என் கருத்தோட 5 வார்த்தைகளை பேசுகிறதே எனக்கு அதிக விருப்பமா இருக்கும் அப்படின்னாரு. அவருடைய தனிப்பட்ட அனுபவம் என்ன தெரியுமா? 1 கொரிந்தியர் 14:18 எழுதி இருக்கிறாரு. உங்கள் எல்லாரிலும் நான் அதிகமாய் பாஷைகளை பேசுகிறேன், இதற்காக என் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். அந்நிய பாஷை என்பது அவருடைய தனிப்பட்ட அனுபவமா இருந்தது. அது சபையில பேசப்படும் பொழுது சில சட்டதிட்டங்களை கை கொள்ள வேண்டும் என்பது அவருடைய கண்டிப்பான போதனையாக இருந்தது. அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு சடங்கு நிமித்தமாக மொட்டையடித்துக் கொண்டார். தெரியுமா? அப்போஸ்தலர் 18:18 பவுல் ஒரு பொருத்தனை செய்து கொண்டிருந்தபடியால் கெங்கிரேயா பட்டணத்தில் தலைமயிரை சவரம் பண்ணி கொண்டார். பவுல் ஒரு தீவிரமான யூத பின்னணி கொண்டவர். அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை போதித்தாலும் சில நேரங்களில் யூத முறைமைகளையும் கடைபிடித்தார். அதற்காக தான் அந்த சடங்கின்படி மொட்டையடித்துக் கொண்டார் அப்படிங்கறதை நம்ம பார்க்க முடியும். இந்த குறிப்பிட்ட மொட்டையடிக்கிற விஷயம் இருக்குது பாத்தீங்களா? இது யூதர்களுடைய நசரேய விரதம் இருக்கு பாத்தீங்களா? அந்த முறையை சார்ந்த ஒன்று. இந்த சடங்கை ஏன் பவுல் கடைபிடித்தார்? நான் இன்னும் யூத முறைகளை கடைபிடித்துக் கொண்டிருக்கிறேன் அப்படின்னு யூதர்களுக்கு காண்பித்து பிற யூதர்களோடு கூட சுமூகமாக பழகி அவர்களோடு கூட சுவிசேஷத்தை அறிவிப்பதற்காக இந்த குறிப்பிட்ட வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்டார்.
சபையில் பெண்கள் பேசுகிறதை பற்றி அப்போஸ்தலன் பவுலுடைய போதனைகளும் உபதேசங்களும் என்ன தெரியுமா? 1 கொரிந்தியர் 14 அதிகாரம் 34 35 வாசிச்சு பாருங்க. சபைகளில் உங்கள் ஸ்திரீகள் பேசாமல் இருக்க கடவர்கள் அப்படின்னு உறுதிபட சொல்றாரு. பேசும்படிக்கு அவர்களுக்கு உத்தரவில்லை, அவர்கள் அமர்ந்திருக்க வேண்டும். வேதமும் அப்படியே சொல்லுகிறது. அவர்கள் ஒரு காரியத்தை கற்றுக்கொள்ள விரும்பினால் வீட்டிலே தங்கள் புருஷரிடத்தில் விசாரிக்க கடவர்கள். ஸ்திரீகள் சபையிலே பேசுகிறது அயோக்கியமா இருக்குமே. யாராவது ஒருவர் மற்றவங்க சபையில சாதாரணமா பேசுகிற காரியத்தை அயோக்கியமாக இருக்குமே அப்படின்னு சொல்லுவாங்களா? அப்ப அயோக்கியமான காரியத்தை பேசினா மட்டும்தான் அயோக்கியம் என்று சொல்லுவார்கள். அந்த காலத்து கொரிந்து சபையில நிறைய குழப்பங்கள் நிலவின. சிலர் குறுக்கிட்டு தேவையற்ற கேள்விகளை எழுப்பி தேவையற்ற விவாதங்களை எழுப்பி சபையிலே குழப்பத்தை விளைவித்துக் கொண்டிருந்தாங்க. இது சபையினுடைய அமைதியை குலைத்துக் கொண்டிருந்தது. ஆகவே பவுல் அந்த ஆலோசனை எதுக்கு கொடுக்கிறார் தெரியுமா? பெண்களுக்கு எதிரான தடையாக அல்ல, மாறாக சபையின் ஒழுங்குமுறை பற்றிய ஒரு உபதேசமாக கொடுத்தார். அதே பவுல் 1 கொரிந்தியர் 11 அதிகாரத்துல பெண்கள் தலையை மூடிக்கொண்டு தீர்க்க தரிசனம் சொல்லலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இங்கே பெண்கள் தீர்க்க தரிசனம் உரைக்கலாம் என்று சொன்னது எதை பற்றியது தெரியுமா? ஆவியானவருடைய ஏவுதலால் தேவனுடைய வார்த்தையை ஒரு மேலான அதிகாரத்துக்கு கட்டுப்பட்டு சபைக்கு அறிவிப்பது என்பது அதன் பொருளாகும். அடுத்தது, முக்காடு போடுறதை பத்தி ஏன் பவுல் இந்த அளவுக்கு அங்க எழுதியிருக்கணும்? சபையில் பெண்கள் ஜெபம் பண்ணும் போதாவது தீர்க்க தரிசனம் உரைக்கும் போதாவது முக்காடு போட்டுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற அளவுக்கு ஏன் இவ்வளவு சட்டதிட்டங்களை பவுல் கொண்டு வர வேண்டும்? 1 கொரிந்தியர் 11:5 இதை பற்றி சொல்லுகிறது. கிரேக்க ரோம கலாச்சாரத்துல ஒரு பெண் தன் தலை மூடியிருப்பது என்பது தன்னுடைய கணவனுக்கு உட்பட்டிருக்கிறாள் அப்படிங்கறத அறிவிக்கிற ஒரு செயல். அந்த காலத்துல தலையை விரித்து போடுவதும் மொட்டையடித்துக் கொள்வதும் வேசிகளுடைய அடையாளமாக இருந்தது. கொரிந்து நகர்ல இருந்த விக்கிரக கோயில்ல ஒரு சம்பவம் நடந்துட்டு இருந்துச்சு. அந்த கோயில் இருந்த சில பெண்கள் தலைவிரி கோலமாகவோ அல்லது மொட்டையடித்துக் கொண்டோ தங்கள் அடையாளத்தை வெளிப்படுத்துவாங்க. அந்த கொரிந்து நகர்ல இருந்த சபை பெண்கள் அவர்களிடமிருந்து வித்தியாசப்பட்டு இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த தலை மூடுகிற ஒரு கலாச்சாரத்தை பவுல் போதிக்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் வலியுறுத்தியது அந்த முக்காடு போட்டுக் கொள்ளுகிற துணியை பற்றி அல்ல, ஒரு பணிவு, அடங்கி இருத்தல், இப்படிப்பட்ட தன்மைகளை குறிக்கிற ஒன்றாக இருந்தது. பெண்கள் உபதேசம் பண்றதுக்கு பவுல் தடை விதிச்சிருக்கிறாரா? 1 தீமோத்தேயு 2:12 பாருங்க. உபதேசம் பண்ணவும் புருஷன் மேல் அதிகாரம் செலுத்தவும் ஸ்திரீயானவளுக்கு நான் அனுமதி கொடுக்கிறதில்லை, அவள் அமைதியாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. தீமோத்தேயு இருந்த இடம் எபேசு சபை. அங்கே பல தவறான போதனைகள் பரவி வந்தன. குறிப்பா பெண்கள் பல தவறான போதனைகளுக்குள்ள சிக்குண்டு இருந்தாங்க. இந்த குறிப்பிட்ட விஷயத்தை பொறுத்துதான் தீமோத்தேயுக்கு பவுல் எழுதுறாரு, பெண்கள் சபையில உபதேசிக்க வேண்டாம் அப்படின்னு. அந்த எபேசு சபையில நிலவி வந்த சூழ்நிலை ரொம்ப சிக்கலானது. அதனாலதான் பவுல் என்ன பண்ணாரு, தீமோத்தேயுவை அந்த எபேசு சபையில நிறுத்தி ஊழியம் செய்ய வச்சாரு. அது எதற்கு அப்படின்னா வேற்றுமையான உபதேசங்களை தடுப்பதற்காக. அப்ப நாம ஒண்ணு தெரிஞ்சுக்கணும், அங்க இருந்த பெண்கள் எப்படி வஞ்சிக்கப்பட்டாங்க அப்படின்னு. அந்த ஆரம்பகால திருச்சபை உருவாகி வந்த நாட்கள்ல ஞான மார்க்க கொள்கைகள் அப்படின்னு சில கொள்கைகள் இருந்தன. 1 தீமோத்தேயு 4 அதிகாரம் 2-3 வாசிச்சு பாருங்க. விவாகம் பண்ணிக்கொள்வது பாவம் அப்படின்னு ஒரு சிலர் போதிச்சாங்க. சில வகை உணவுகளை உண்பது பாவம் என்றும் சிலர் போதிச்சாங்க. அந்த ஞான மார்க்க கொள்கையை கிறிஸ்தவ கொள்கைகளோடு கூட இணைத்துக் கொண்டு நமக்கு கிறிஸ்துவுக்குள் விடுதலை கிடைத்து விட்டது, ஆகையால் எப்படி வேண்டுமானாலும் வாழலாம் அப்படிங்கிற சில போதனைகளை சபைக்குள்ள கொண்டு வந்தாங்க. அப்படி போதித்த போதகர்கள் பெண்களை தவறான விதத்துல வழிநடத்திட்டு இருந்தாங்க. 2 தீமோத்தேயு 3:6 வாசிச்சு பாருங்க. எப்போது கற்றாலும் ஒருபோதும் சத்தியத்தை அறிந்து உணராதவர்களாய் இருக்கிற பெண் பிள்ளைகளுடைய வீடுகளில் இப்படிப்பட்டவர்கள் நுழைந்து அவர்களை வசப்படுத்திக் கொள்ளுகிறார்கள் அப்படின்னு அன்றைக்கு நடந்த சம்பவத்தை அப்படியே தன்னுடைய லெட்டர்ல எழுதுறாரு. அந்த காலத்து சமூக அமைப்புல பெண்களுக்கு சரியான முறையில கல்வி கிடைக்காததுனால யார் எதை சொன்னாலும் அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளுகிற மனப்பக்குவம் அவங்களுக்குள்ள இருந்துச்சு. அந்த எபேசு நகரம் டயானா அப்படிங்கிற பெண் தெய்வத்துடைய வழிபாட்டு மையமாக இருந்துச்சு. அந்த மதத்திலையும் அந்த கோயில்கள்லையும் பெண்கள் தான் பிரதான பூசாரிகளாக இருந்தாங்க. அந்த தலைமை பதவியில் இருந்த பெண்கள் ஆண்களை விட எங்களுக்கு மிக அதிக அதிகாரம் உண்டு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அங்கிருந்து ரட்சிக்கப்பட்ட சில பெண்கள் சபைக்கு வந்தபோது என்ன நடந்ததுன்னா, அங்கே இருந்த சில வழிமுறைகளை அப்படியே இங்க கொண்டு வர முயற்சி செஞ்சாங்க. 1 தீமோத்தேயு 2:12 வாசிக்கிறோம், புருஷன் மேல் அதிகாரம் செலுத்த ஸ்திரீயானவளுக்கு நான் அனுமதி கொடுக்கிறதில்லை அப்படின்னு அந்த குறிப்பிட்ட விஷயத்தை பற்றியும் எழுதினாரு. அந்த எபேசு நகரம் வீண் பேச்சுக்கள் மற்றும் மந்திரவாதம் நிறைந்த ஒரு இடமாகவும் இருந்துச்சு. சபையில் இருந்த சில இளம் வயது விதவைகள் ஒரு வீட்டிலிருந்து மற்றொரு வீட்டுக்கு போய் வீணான பேச்சுக்களை பேசுகிறதும் மந்திரவாதம் சம்பந்தமான சில காரியங்களை அறிந்து கொள்வதும் அன்றைய வழக்கமா மாறி போயிருந்தது. இது சபைக்குள்ள தவறான கருத்துக்கள் பரவ வழிவகுத்தது. அப்போஸ்தலர் 19:19 வாசிச்சு பாருங்க. மாய வித்தைக்காரர்களாய் இருந்தவர்களில் அநேகர் தங்கள் புஸ்தகங்களை கொண்டு வந்து எல்லாருக்கும் முன்பாக சுட்டெரித்தார்கள். அவைகளின் கிரயத்தை தொகை பார்த்து 50,000 வெள்ளிக்காசை கண்டார்கள். இந்த குறிப்பிட்ட விஷயத்துக்கு அப்போஸ்தலன் பவுல் கொடுத்த தீர்வு என்ன தெரியுமா? தீமோத்தேயுவுக்கு ஆலோசனை கொடுக்கிறாரு, நீ ஆரோக்கியமான வசனத்தை போதிக்க வேண்டும். 1 தீமோத்தேயு 2 அதிகாரம் 9 வசனத்தை சொன்னாரு, பெண்கள் ஆடம்பரமான அலங்காரங்களை விட நற்கிரியைகளினாலும் அடக்கத்தினாலும் தங்களை அலங்கரிக்க வேண்டும். இளம் வயது விதவைகள் திரும்பவும் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்றெல்லாம் அவர் போதித்தார்.
இப்படி அப்போஸ்தலனாகிய பவுல் பெண்களை குறித்த அநேக உபதேசங்களை கொடுத்ததுக்கு காரணம் பெண்களுக்கு எதிரான அடக்குமுறை அல்ல, அந்த காலத்திலே நிலவி வந்த தவறான போதனைகளிலிருந்து பெண்களையும் சபையையும் விடுவிக்க வேண்டும் என்பதற்காக. அதே சமயத்தில் முன்பு பார்த்த விஷயங்கள் எல்லாம், ஏன் தீமோத்தேயுவுக்கு விருத்த சேதனம் வேணுங்கிறாரு, தீத்துவுக்கு வேண்டாம் அப்படிங்கிறாரு, ஏன் அந்நிய பாஷை அப்படிங்கிற விஷயத்தை பேசலாம் அப்படிங்கிறாரு, பேச வேண்டாம் அப்படிங்கிறாரு, அப்படி எல்லாம் பார்த்தோம்னா அதற்கு பின்னால் இருக்கிற ரகசியம் ஒன்றே ஒன்றுதான். 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 20 22 வசனங்களை வாசிக்கும் போது, யூதரை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படி யூதருக்கு யூதனை போலவும், பலவீனரை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படி பலவீனருக்கு பலவீனனை போலவும் ஆனேன். எப்படியாவது சிலரை ரட்சிக்கும்படி நான் எல்லாருக்கும் எல்லாம் ஆனேன் அப்படின்னு சொல்றாரு பாருங்க. இதுதான் பவுலுடைய ஊழியத்துக்கு பின்னால் இருந்த ரகசியம். பவுல் சடங்குகளையோ சட்டங்களையோ விட மக்களுடைய ரட்சிப்புக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்தார். யூதராவது கிரேக்கராவது யாராவது ஒருவர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்றால் அவரை ஆதாயப்படுத்திக் கொள்ள என்ன செய்யலாம்னு பார்த்து அதை தன்னுடைய வாழ்க்கையிலே செயல்படுத்தினவர் தான் பவுல். இந்த குறிப்பிட்ட விஷயத்தில் தேவனுடைய நாமம் தூஷிக்கப்படாதபடி, தன்னுடைய ஒழுக்கங்களை பற்றி யாரும் குறை சொல்லிவிட முடியாதபடி சூழ்நிலைகளுக்கு தக்கவாறு சரியான முடிவுகளை எடுத்தவர் தான் பவுல். சில பேர் என்ன செய்வாங்க தெரியுமா, சாக்கடை சுத்தம் பண்ற பேர் வழி அப்படின்ட்டு சாக்கடைக்குள்ள போய் விழுந்துருவாங்க. ஆனால் பவுல் அப்படிப்பட்டவர் அல்ல. பரிசுத்த ஆவியானவருடைய நடத்துதலை மிக அதிகமாக வாஞ்சித்து அதன்படி நடந்தவர் தான் அப்போஸ்தலன் பவுல். கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆண் என்றும் இல்லை பெண் என்றும் இல்லை, நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒன்றாய் இருக்கிறீர்கள் அப்படின்னு சொன்ன பவுல் எந்த ஒரு நேரத்திலையும் பெண்கள் ஊழிய காரியத்தில் மேல வந்துடக்கூடாது, முன்னேறிவிடக் கூடாது அப்படிங்கிற அர்த்தத்துல சொல்லல. அதற்கு பின்னால கலாச்சார பின்னணி இருக்கிறது, அதற்கு பின்னால தவறான உபதேச குழப்பங்கள் இருக்கிறது. இவை எல்லாம் தாண்டி தான் அப்போஸ்தலன் பவுல் தீமோத்தேயு மூலமாக, தீத்து மூலமாக இப்படிப்பட்ட சில சட்ட திட்டங்களை வகுத்தார். ஆனா இவைகள் எல்லாம் புரிந்து கொள்வதற்கு நமக்கு உலக ஞானம் போதாது, கண்டிப்பா ஆவிக்குரிய ஞானம் நமக்கு வேணும். தேவன் விரும்பினால் கல்லுகளையும் பேச வைப்பார், கழுதையும் பேச வைப்பார். அவர் பெண்களை பேச வைப்பது எவ்வளவு அதிகம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில உலகத்தில் எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்றால் எப்படியாகிலும் சுவிசேஷம் உலகெங்கிலும் பரவ வேண்டுமே, அதற்கு எல்லாரும் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டுமே. இப்படித்தான் நாம் அப்போஸ்தலனாகிய பவுலுடைய உபதேசங்களை நிதானித்து பார்க்க வேண்டும். மீண்டும் நல்லதொரு செய்தியோடு கூட நாம் சந்திப்போம். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.